எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகங்க. அதனால தான் இப்போ மைக் வெளியே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ தான் அவினாசி லிங்கேஸ்வரர் சாமி போய் திருப்பூரில் அவினாசியில் காசி காசிக்கு பாதி அவினாசின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ தீர்த்த குடம் எடுத்துகிட்டு தீர்த்தம் போய் எடுத்துகிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் எல்லாம் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்குறோம். அங்கேயே நான் வீடியோ எடுத்திருப்பேங்க. ஒரே சவுண்டாக இருந்தது. அதனால தான் அவங்க காட்ட முடியல. இருந்தாலும் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இந்த இந்த கும்பாபிஷேகம் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரு நம்ம இந்த வீடியோ பார்க்குற அத்தனை உள்ளங்களும் அத்தனை வியூவர்ஸு அத்தனை உள்ளங்கள் அத்தனை சொந்த பந்த அத்தனை பேர்த்துக்குமே அந்த விநாயகரோட அருள் கிடைக்கட்டும்னு நான் மனமார வேண்டிக்கிறேங்க. இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, நான் இப்போ வந்து வீடியோ நம்ம போடுறோங்க. ஆனால் அந்த வீடியோ போடுறது வந்து நம்ம எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறத நம்ம வீடியோ போடுறோம். அதனால தான் நானும் வீடியோ இந்த யூடியூப்பு ஆரம்பித்தேன். வீடியோவும் போட்டுட்ருக்கிறேன். மானிட்டேஷன் பக்கம் நெருங்கிட்டேன். எலிஜிபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரியூஸ் கண்டிஷன் கண்டென்ட் அப்படின்ட்டு வந்திருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணி விடுங்க. க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் அனுப்பியிருக்கிறாங்க. நான் அதனால் வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணுறதா வேண்டாமாங்கிற கன்ஃப்யூஸில் இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ரிவ்யூ கண்டென்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு யூடியூபர் சொல்கிறாங்க டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு யூடியூபர் சேனல் எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் ரிவ்யூஸ் கண்டென்ட் இந்த ஷார்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ இந்த மாதிரி எடுத்து பாட்டு இந்த மாதிரி எதாவது எடுத்து போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறம் வர வாட்சபரும் அதுக்கப்புறம் வர இந்த வாட்சபர் சப்ஸ்கிரைபர் வந்து குறையாதுன்னு சொன்னாங்க. வாட்சபர் வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு மானிட்டேஷனு அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியலிங்க. எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு தெளிவாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு 12,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் போயிருக்கிறாங்க. மானிட்டேஷன் ஆகிற நேரம் தான் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், காப்பு கட்டுற கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்குறேங்க. மானிட்டேஷன் வந்த சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அது வந்து ரியூஸ் பண்ணுறதுன்னு வந்துருச்சு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் வந்து யூடியூப்காரங்க அது ரியூஸ் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இங்கிலீஷ் வாயில் வரலைங்க. தெரியாத ஏதோ வந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி க்ளியர் பண்ணுறது என்னங்கிறது எங்கள் பாப்பா கிட்ட கேட்டேங்க. அது வந்து அந்த ஒவ்வொரு சேனல் பார்த்துட்ருக்குறாங்க. ஒவ்வொரு சேனல் பார்த்து டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த தேவையில்லாத ஏதாச்சும் அடுத்தவங்க சாங்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் எடுத்து போடல. எப்படி வருதோ அது அப்படியே நடிச்சு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து யூடியூப்காரங்க வந்து எதுக்கு இப்போ ஷார்ட்லேருந்து எடுத்து போட்டதுனால ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி ஷார்ட்லலாம் வீடியோ எடுத்து போடக்கூடாதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்கள்லாம் எடுத்து போட்டிருக்க மாட்டோம். ஆனால் போக போக தான் எல்லாருமே வந்து அடுத்து வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு அப்படியே சொன்னாங்க. வந்து நம்ம இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறோம் யூடியூப்பில் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் யூடியூப் ஆரம்பிக்கலாம். நம்மளும் யூடியூப் ஆரம்பிக்கிறோம், நம்மளும் வீடியோவில் தெரிகிறோம், நம்மளும் 4 பேர் பார்க்குறாங்க. அப்படி தான் நான் நினச்சி ஆரம்பித்தேங்க. ஏன்னா நம்மள வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம இந்த மாதிரி இந்த பட்டிக்காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இங்கே இருக்கிறவங்க நம்ம சொந்தம் வந்தால் இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தெரியும். நம்மளும் வெளி உலகம் நம்மளை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் வீடியோ ஆரம்பித்தது. ஆனால் வந்து இந்த மாதிரிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் இது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற நல்ல என்னை பற்றி தெரிஞ்ச யூடியூபர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை டெலீட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அதை விட்டுட்டு நான் இனிமேல் வர்ற வீடியோவை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. எங்கள் பொண்ணும் யூடியூப் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் எங்கள் அக்கா யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குறாங்க.
இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நான் வந்துட்டேன். ஆனா வந்து மானிடைசேஷன் எலிஜிபிலிட்டி ஆகி, ஓப்பன் ஆகி வந்துவிட்டு, அது இந்த மாரி கண்டிஷன் வந்திருக்குது. நீங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்து எனக்கு சொல்லுங்க. ரொம்ப வளவளன்னு பேசுறேன்னு நெனச்சுக்காதீங்க. எனக்கு அத பத்தி பேச தெரியல. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அ எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கோடி வணக்கம் சொல்றேங்க. எனக்கு ஏன்னு நான் கேட்குறேன்னா, இது பத்தி எனக்கு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அந்த இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இது டெலீட் பண்ணலாமா இந்த வீடியோவ? இல்ல டெலீட் பண்ண வேண்டாமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அப்படியே வந்து வீடியோ அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்க இனிமேல் போடுற வீடியோ வந்து நல்லபடியா போடுங்க. எந்த ஒரு காப்பிரைட்டும் வராத அளவு போடுங்க. அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, அந்த மாரி நான் போட்டுறேங்க. இல்ல ஓன் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த மாரி நான் பேசி தான் போடணுமா? இல்ல நாங்க இந்த ச ச எப்பவுமே அதிகமா நானு லாங் வீடியோ விட ஷார்ட் வீடியோ தான் அதிகமா நான் போட்டுட்ருக்குறேங்க. அது வந்து இப்படி நடிச்சு இந்த மாரி பண்ணி போட்டுட்ருக்குறோம். அந்த மாரி வீடியோ வந்து எனக்கு வந்து நான் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. லாங் வீடியோ வந்து நம்ம பேசி போடணும். அதுவும் என்னால முடியும். கண்டிப்பா முடியும். நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஏன் முடியாது? முடியும். ஆனா நீங்க வந்து எப்படி நான் இது வியூ கண்டிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணலாமா? இல்ல அத டெலீட் பண்ணணுமா? இல்ல டெலீட் பண்ணக்கூடாதா? இல்ல இதுலருந்து கரெக்ட்டா பண்ணணும்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் அவங்க குடும்பம் நல்ல செல்வ சிறப்பா பேரும் புகழோட நல்லா இருக்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.